இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சப்பாத்திக்கு கூட சேர்ந்து ஒரு நல்ல சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா எக் புஜிரி தான். ஸோ எக் புஜிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக சூடானோடனே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பல் எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு 2 தக்காளி, குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுருங்க. பச்சை வாசனை போன பிறகு ஒரே ஒரு கப்பு, சின்ன கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. குழம்பு நல்லா அந்த கிரேவி நல்லா கொதித்து வர நேரத்தில் ஒரு 4 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ எதுவுமே சேர்க்காமல் வெறும் முட்டையை மட்டும் அடித்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா முட்டையை வந்து அந்த மசாலாவோடு கலந்து விடணும். வறந்த பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகி வரும். அந்த டைமில் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் புஜிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரி, தோசைக்கு அப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் செம்ம ஆப்டாக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.